ஹை ஃப்ரெண்ட்ஸ், ஐயனார் துணை சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸ்க்கான ப்ரோமோ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். அங்கே வானதி ஆவலுடன் காத்துட்ருக்காங்க. இன்றைக்கி பொண்ணு பார்க்க நம்ம வீட்டுக்கு பாண்டியோட ஃபேமிலி அத்தனை பேரும் வரப்போகிறாங்க. அவங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் நேரம் போயிட்டே இருக்கு, இன்னும் அவங்க வீட்டிலேருந்து யாருமே வரல. வானதி ரொம்ப டென்ஷன் ஆகிடுறாங்க. வீட்டில் எல்லாருமே ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. ஃபோன் பண்ணி கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டியக்கு கால் பண்ணால் சுவிட்ச் ஆஃப்னு வருது. சேனனுக்கு கால் பண்ணால் பாண்டி இன்னும் வீட்டுக்கே வரல அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்டு ரொம்பவே அதிர்ச்சியாகி நின்றுட்டுருக்காங்க. வானதி என்ன இந்த பாண்டி பொண்ணு பார்க்குறது அதுவுமா இப்படி லேட் பண்ணிகிட்ருக்கா, நான் அவங்ககிட்ட காலையில் கடையில் பார்த்து தெளிவாக பேசிட்டு தானே வந்தேன், அப்போ எங்கே போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதற்றத்தில் இருக்காங்க. இவங்க வீட்டில் எல்லாருமே எங்கடி இன்னும் அடக்கணும் என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டுட்ருக்காங்க. அவங்க எல்லாம் கிளம்பி ரெடியாக தான் நிற்கிறாங்களாம். பாண்டி தான் இன்னும் வரலையா, அவன் வந்த உடனே வந்துடுறேன்னு சொல்லியிருக்காங்க. பாண்டி ஏதோ வேலையாக போயிருக்கிறதா சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் போய் சொல்லிட்டுருக்காங்க. எனக்கு தெரியுமா, அவன் கழட்டி விட்டுட்டு தான் போவான், அதெல்லாம் வரமாட்டான், நீ வேணா பாரு அப்படின்னு இவங்க எல்லாருமே சொல்லிட்டுருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் தெருவா தேடிட்டு இருக்கும்போது எல்லாத்தையும் யோசிச்சு பார்த்துட்டு பாண்டி சோழனுக்கு கால் பண்ணுறாங்க. எனக்கு என்னமோ இந்த நிச்சயம் இப்போ வேண்டான்னு தோணுதுரா சோழா அப்படின்னு சொன்ன உடனே அவர் பயங்கர கோவப்பட்டு திட்டிடுறாரு. என்னடா விளையாடுற, எல்லாரும் கிளம்பி ரெடியாக நிற்கிறப்போ இப்போ எனக்கு நிச்சயம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன், உன் மனசில் நீ என்னதானே நினச்சிட்டு இருக்க, ஏன் இப்போ நிச்சயம் வேணான்னு சொல்லிட்டு இருக்க, ரெண்டு பேரும் அப்படி கட்டிப்பிடிச்சி கொஞ்சம் பேசிட்டு லவ் பண்ணிட்டு இருந்தீங்க, எல்லாரும் கல்யாணம்னு சொன்னால் சந்தோஷம் தாண்டா படுவாங்க, நீ ஏன்டா வேண்டான்னு சொல்கிற அப்படின்னு சோழன் பயங்கரமாக கோவப்பட்டு திட்டிக்கிட்டே இருக்காரு. இல்லைடா எனக்கு இது ஏதோ சரிப்பட்டு வர மாதிரி தெரியல, அண்ணங்கிட்ட சொல்லி பார்த்தா அண்ணன் கேட்கல, நான் இப்போது நேராக வானதி வீட்டுக்கு போயிட்டு இந்த நிச்சயம் இப்போதைக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வர போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. டே ஏதோ முட்டாள்தனமான விஷயத்த பண்ணிடாதரா, முதல்ல நீ வீட்டுக்கு கிளம்புவா, எதுவாக இருந்தாலும் பேசி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு கூப்பிடுறாங்க. அதுக்குள்ளே பாண்டி கால் கட் பண்ணிவிட்டு வானதியோட வீட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்காரு. இன்னொரு பக்கம் இங்கே சோழன் ரொம்பவே டென்ஷன் ஆகிடுறாரு. இப்போ பாண்டியை தடுக்கிறதா இல்லை வீட்டுக்கு போய் எல்லாருக்கிட்டையும் விஷயத்த சொல்கிறதா அப்படின்னு தெரியாமல் ரொம்பவே கஷ்டத்தில் இருக்காரு. அதுக்கப்புறம் நேராக வீட்டுக்கு வராரு. எங்கடா பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்டுக்கிட்டே இருக்காங்க. நேரம் ஆகிட்டே இருக்குது, வானதி வேறு கால் பண்ணிக்கிட்டே இருக்குது அப்படின்னு. ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ இதை கேட்டு அதிர்ச்சி தானே அவன், இவனுக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலண்ணா, இவனுக்கு ஏதோ பைத்தியம் முடிச்சிருச்சு போல இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏங்க என்ன விஷயம்னு டேரெக்டாக சொல்லாமல் எதுக்கு இப்படி தேவையில்லாமல் வளன்னு பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு நிலா ஒரு பக்கம் திட்டிருக்காங்க. ஏங்க பாண்டிக்கு இந்த கல்யாணத்தில் விருப்பம் இல்லையாங்க, இப்போதைக்கு இந்த கல்யாணம் வேண்டாம், நம்ம பொண்ணு பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் எவ்வளோ சொல்லி கேட்காம வானதி வீட்டில் போய் இப்போ இந்த நிச்சயம் வேண்டான்னு சொல்லிட்டு வரதுக்காக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஏன் அவனை போக விட்டீங்க, கூட்டிகிட்டு வர வேண்டியது தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிலா சொல்கிறாங்க. சேரன்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் எங்கன்னா அவனை நேரில் பார்த்தேன், மெக்கானிக்கல் கடைக்கு போய் பார்த்தா அங்கே ஆள் இல்லை, சரிடா எங்கடா இருக்கான்னு எல்லா இடத்துலையும் தேடி பார்த்தா எங்கேயுமே காணோன்னு, கடைசியாக ஃபோன் பண்ணி அவனே விஷயத்த சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டானு சொல்ல கேட்காம எனக்கு ரொம்ப பயமாக இருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ என்ன பண்ணுறது, ஏன் இவன் இப்படிலாம் பண்ணுறான் அப்படின்னு இவங்க ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்கும்போதே பாண்டி போயிட்டு அங்கே இப்போதைக்கு எனக்கு நிச்சயம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வீட்டில் எல்லாருமே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. வானத்தை இருந்துக்கிட்டு ஏன் பாண்டி இப்படி பண்ணிட்டு இருக்க, நான் எவ்வளோ ஆசையாக இருக்கேன், நீ ஏன் இப்படி சொல்லிட்டு இருக்க, நம்ம அதாவது நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டதே பெரிய விஷயம், நீ ஏன் அப்படி சொல்லிட்டு இருக்க, என் அம்மா இப்போ கூட சொல்லிட்டு இருந்தாங்க யோசி, இப்போவே கடைசி நிமிஷம் சொல்கிறேன் யோசி அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க, இப்போ கூட எனக்கு நீ தான் முக்கியம் நான் சொல்லிட்டு இருந்தேன் என் அம்மா கிட்ட, நீ என்னமோ எப்படி பண்ணிகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வானதி பேசுவோம். நீ கொஞ்சம் நேரம் அமைதியாயிரு, வானதி இப்போது சின்ன பொண்ணு படிச்சிட்ருக்கா, இப்போ என்ன எங்கள் கல்யாணத்துக்கு அவசரம், எங்கள் அண்ணனுக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல அப்படின்னு பழைய கதையை தான் பாண்டி பேசிகிட்டே இருக்காரு. அதுக்கப்புறம் வசந்த் கோவப்பட்டுட்டு, பாத்தியா நான் சொன்னல யாராச்சும் கேட்டிங்களா, ஏண்டா கூட சுற்றுறதுக்கும் ஊர் சுற்றுறதுக்கும் பேசுகிறதுக்கு மட்டும் என் தங்கச்சி வேணும், கல்யாணம் பண்ணிக்கோன்னா இப்போ ஏதோ காரணம் சொல்லி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும், இன்னும் எங்களுக்கு வீட்டுக்கு வேலை இருக்குது அப்படி இப்படின்னு போய் சொல்லி என் தங்கச்சி கழட்டி விழான்னு பார்க்குறியா, உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கும், உன்னை பற்றி எனக்கு அப்போவே தெரியும்டா, அதுக்கு தான் இந்த கடுதைக்கு படித்து சொன்ன கேட்கல என் பேச்சா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வசந்த் பாண்டியை அப்படி சட்டையை பிடிச்சி பயங்கரமாக கோவப்பட்டு அடிச்சிட்டு இருக்காரு. அப்போது போதும் நிறுத்துடா கொஞ்சம் நேரம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி ஒரு பக்கம், ஏன் பாண்டி என்னை பிடிக்கலையா, என்னை கல்யாணம் பண்ணிக்க உனக்கு விருப்பம் இல்லையா அப்படின்னு போய் கேட்குறாங்க. ஏய் அப்படியெல்லாம் இல்லடி, இங்கே பாரு நான் ஏற்கனவே உங்ககிட்ட சொல்லிட்டேன் அண்ணனுக்கு கல்யாணம் நடக்காமல் நமக்கு என்ன அவசரம் அப்படின்னு, அதனால தான் சொல்கிறேன் கொஞ்சம் நீ பொறுமையாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இங்கே பாரு பாண்டி நான் தான் ஏற்கனவே சொல்லிட்டேனே அதெல்லாம் ஒரு பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தான் பொண்ணு ரெடியாக இருக்குது அப்படின்னு, நீ திரும்பவும் ஏன் இதையே பற்றி பேசிகிட்டு இருக்கா, நீ கொஞ்சம் கூட பண்ணுறது சரியில்லை பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே அதிர்ச்சி ஆகுறாரு. மற்ற வீட்டில் எல்லாருமே அவங்களுடைய மாமாவுமே இருந்துக்கிட்டு என்னம்மா இது வானதி அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. தம்பி என்னது இது, நீங்கள் பார்க்க நல்ல பையனாக இருக்கீங்க, சொந்தமாக கடை ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னு தான் இவளும் சொல்ல கேட்காம உங்களே லவ் பண்ணுற
பண்ணுறேன் அப்படின்னு தான் உங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க ஒத்துக்கிட்டோம். ஆனால் கடைசியில் எப்படி சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டில் பிரச்சனை தான் நடந்துகிட்ருக்கு. இவ்வளவோ பொறுமையாக எடுத்து சொல்லி பார்க்குறாரு பாண்டியன். யாருமே கேட்கறது கிடையாது. ஸோ வீட்டில் அவங்களுடைய அப்பாவுமே தாம்தம்னு குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தேவையாடி இதெல்லாம் அங்கே சொன்னோமே, எங்கள் பேச்சை நீ கேட்டியா, இப்போ பார்த்தியா அவன் எப்படி வந்து நிற்கிறான் அப்படின்னு. எனக்கு என்னமோ அவன் அண்ணன் சொல்கிறதா இப்போ சரின்னு தோணுது. இவன் உன்னை கல்யாணம் படிக்கிற ஐடியாவில் இல்லை போல இருக்குது, இப்படி கழட்டி விட தான் பார்க்குறான் அப்படின்னு அவருடைய அப்பா அம்மா எல்லாருமே சொல்லுவோம். பாண்டி இங்கே பாரு, நீ இப்போ கல்யாணம் வேளான்னு சொல்கிறதுனால எல்லாரும் எப்படி உன்னை பற்றி தப்பாக பேசுகிறாங்க அப்படின்னு. இல்லை அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நாங்கள் வாணியத்தை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லு பாண்டி அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை வானதி முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. இதை கேட்டு வானத்தையுமே அப்படியே உறைஞ்சு போய் அமைதியாக நின்றுடுறாங்க. அப்போது நாங்கள் சொன்னது சரியாக போச்சு, இனி இவனுக்கும் உனக்கும் எதுவுமே இல்லை, இப்போவே எல்லாம் முடிஞ்சு போச்சு, இவ்வளோ தூரம் நாங்கள் இறங்கி வந்ததுக்கு அப்புறமா அவன் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கால, இனி நாங்கள் பார்க்குற மாப்பிள்ளையை தான் நீ கல்யாணம் படிக்கணும், லவ் பண்ணுறேன், பாண்டி தான் எனக்கு வேணும் அப்படின்னு இனிமேல் அவன் பின்னாடி போகிற வேலை வச்சுக்கிட்ட உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்களுடைய வீட்டில் எல்லாருமே பயங்கரமாக திட்டு வானத்தையை உள்ளே விட்டு கதவை லாக் பண்ணிடுறாங்க. இங்கே பாண்டியையும் பயங்கரமாக வசந்த் வந்து போட்டு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. நான் சொல்கிறத கேளுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி எவ்வளவோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் யாருமே கேட்குறது கிடையாது. ஸோ பயங்கரமாக எல்லாரும் பொண்ணு வேண்டான்னு சொல்லிட்டாங்கன்னு கோர்ட்டில் தான் பாண்டியை திட்டி வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுறாங்க. இனி என் பொண்ணுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவளை இனியும் உனக்கு தரவும் மாட்டா, அவள் உன்னை லவ் பண்ணவும் மாட்டா, அப்படியே அவள் லவ் பண்ணாலே எவனுக்காச்சும் பிடிச்சி நாங்கள் கல்யாணம் பண்ணி வச்சு தான் தீருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வீட்டில் பிடிச்சி அடைச்சி வச்சிடுறாங்க. இவரையும் வீட்டை விட்டு துரத்திடுறாங்க. வசந்த் கோவப்பட்டு அடித்து வெளியில் துரத்தி விட்டுடுறாரு. பாண்டியுமே எல்லாம் பொறுமையாக போகட்டும், கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாத்தையும் பார்த்துக்கலாம், இப்படி ஒரு பிரச்சனைனாலேயாச்சு இது இப்போதைக்கு நிற்கட்டும், இந்த நிச்சயம் பொண்ணு பார்க்குறது எல்லாம் நம்ம பொறுமையாக எடுத்து சொன்னால் அவங்க கேட்டுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு வானத்தையுமே பற்றி பாண்டி வந்து வானத்தையை பற்றி நினச்சிட்டு என்னைக்கு இருந்தாலும் அவள் தான் என்னுடைய பொண்டாட்டி அப்படின்னு சொல்லிட்டு, ஆனால் என்னோடய மாற்றத்தில் நான் உறுதியாக இருக்கேன், மாற்றமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு முடிவில். ஸோ அங்கேருந்து கிளம்பி பாண்டி நேராக வீட்டுக்கு வராரு. இங்கே எல்லாரும் அதிர்ச்சியில் பயங்கரமாக ஒருத்தர் சண்டை போட்டுட்ருக்காங்க. இன்னும் எதுக்கு நம்ம இங்கேயே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கணும், போய் அவன் வானத்தி வீட்டில் விஷயத்த சொல்லறதுக்கு முன்னாடி நம்ம போய் கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படின்னு எல்லாரும் கிளம்பலாம் நிற்கிறாங்க. கரெக்டாக பாண்டி தூரத்தில் வராரு. ஆனால் அதுக்குள்ளே அண்ணன் போய் விஷயத்த சொல்லிகிட்டே வந்துடும் அப்படின்னு பல்லவன் சொல்லி வாயை மூடலை வந்துடுறாரு. வந்த உடனே இங்கே நடேசன் இருந்துக்கிட்டு என்னடா ஆச்சு, இதுக்கப்புறம் நிச்சயம் பண்ண போகிறீங்களா நைட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும்போது, அப்பா இங்கே நடந்துட்டு இருக்கிற பிரச்சனையே வேறப்பா, பாண்டி கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்துட்டானா அப்படின்னு சொல்லுவோம். நான் தான் சொன்னேனேடா, அவன் என் பேச்சை கேட்டு அந்த பொண்ணை பற்றி நல்லா யோசிச்சு பார்த்துட்டு கல்யாணம் வேணான்னு சொல்லிட்டு வந்திருப்பான் அப்படின்னு சொல்கிறாங்க. பாண்டிக்கு வானத்தி அவங்க மேலே வச்சிருக்கிற காதலையும் முழுசாக நம்ப முடியல. அதே போல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்தால் குடும்பத்தை பிரிச்சிருவாங்களோ, அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு தனி கொடுத்தன போடான்னு சொல்லிட்டு இருக்கா, பிரிச்சிருவாளோ அப்படின்ற பயமும் ஒரு பக்கம் இருக்குது. நீலாமே வீட்டை விட்டு வெளியில் அனுப்பணும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அவள் கல்யாணம் பண்ணிட்டு இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் எல்லாமே சில சதறி போயிடும் அப்படின்னு பாண்டி நினைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும். சோழனும் அவங்களும் நல்லா புரிஞ்சுக்கணும், நிலாவும் சோழனும் நல்லா புரிஞ்சுக்கணும், அவங்களுக்கு டிவோர்ஸ் கிடைக்கக்கூடாது, சோழனை அவங்க ஏற்றுக்கிட்டு இதே வீட்டில் அவங்க நிரந்தரமாக இருக்கணும். இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் அப்புறம் தான் நான் வானத்தையே கல்யாணம் பண்ணிப்பேன், எது கரெக்டாக முறையாக எப்படி நடக்கணுமோ முதல்ல அண்ணனுக்கு, அப்புறம் அடுத்து சோழனுக்கு, அடுத்து எனக்கு அப்படின்னு தான் பாண்டியன் நினைக்கிறாரு. இதெல்லாச்சும் யோசிச்சு தான் இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டான்னு வீட்டில் சொல்லி பார்த்தாங்க. ஆனால் இவங்களும் புரிஞ்சுக்கல. அதே மாதிரி இது வானத்தி வீட்லேயும் யாரையும் புரிஞ்சுக்கல. கோவப்பட்டு பயங்கரமாக சண்டை வந்துடுச்சு. ஸோ வீட்டுக்கு அனுப்பிட்டாங்க. இங்கே வந்த உடனே சேரன் எல்லாருமே சுற்றியும் முற்றியும் பாண்டியை தான் கேள்வி கேட்குறாங்க. இல்லைண்ணா இப்போதைக்கு வேண்டாம், உனக்கு கல்யாணம் நடக்காமல் எனக்கு வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னடாடி எல்லாத்தையும் மறந்து இறங்கி வந்து பொண்ணு கேட்டாங்க, அதாவது மாப்பிள்ளை உன்னை பொண்ணு பார்க்க வாங்க அப்படின்னு அவங்களே கூப்பிட்டாங்க, இப்படி பண்ணிட்டு வந்து நிற்கிறியே, அவங்க வீட்டில் எல்லாரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு நடந்துச்சுண்ணே. எல்லாரும் கோவப்பட்டாங்க, பேசினாங்க, சொல்லி புரிய வச்சுட்டு வந்திருக்கிறேன், அதுக்கு மேலே வெயிட் பண்ணுறதும் அவங்க பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதும் அவங்களோட விருப்பனை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்டா அப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன், நீயும் வானத்தி கல்யாணம் படிக்கணும்னு எவ்வளோ ஆசைப்பட்டீங்க, ஒருத்தர் லவ் பண்ணீங்க, இப்போ இப்படி சொன்னால் அவங்க வீட்டில் எல்லாரும் தப்பாக தாண்டா நினைப்பாங்க ஒன்று அப்படின்னு நினச்சாங்கண்ணே, அது எப்படி நினைக்காம இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி சொல்லிட்டு இருக்கோம். எல்லாம் தெரிஞ்சும் ஏன்டா அப்படி பேசிகிட்டு இருக்கா அப்படின்னு திட்டிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே என்னுடைய முடிவில் எந்த ஒரு மாற்றமே இல்லை, யாருமே கம்பல் பண்ணாதீங்க, இங்கே பாருண்ணே உனக்கு கல்யாணம் நடக்கணும், இங்கே பாருங்க நான் உங்களுக்கும் தான் சொல்கிறேன், இந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் இருக்கணும், சோழனை நீங்கள் ஏற்றுக்கணும், உங்களுக்கு நடந்துட்டு இருக்கிற டிவோர்ஸு இப்போ நீங்கள் கேஸை வாபஸ் வாங்கணும், உங்களோட நிலமை ரெண்டு பேரோட நிலமை சரியானாதான் இந்த வீட்டுக்குள்ளே சந்தாவும் நீங்களும் நிரந்தரமாக இருந்தால் மட்டும்தான் நான் அடுத்து வானத்தையே கல்யாணம் பண்ணிப்பேன், இல்லைன்னா அது வரைக்கும் நான் வானத்தையே கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன். நீங்கள் நினைக்கிறீங்க அண்ணனுக்கும் எனக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இந்த வீட்டுக்கு ஒரு பொண்ணு வந்துட்டா இங்கேருந்து போயிடலாம் அப்படின்னு, ஆனால் அது நடக்காது. நீங்கள் வந்ததுக்கு அப்புறமா தான் எல்லாமே இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷம் பெருகுது, எல்லாமே இருக்குது.
இதுக்கெல்லாம் காரணம் நீங்கள் தான். உங்களை தாண்டி இந்த வீட்டுக்குள்ளே எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. அதனால நீங்கள் இருக்கணும். அப்படியே நீங்கள் எல்லாருக்கும் எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு இங்கேருந்து போகணும்னு நினச்சிங்க அதோட இந்த வீட்டோட சந்தோஷம் எல்லாமே போயிடும். உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் போனால் அடுத்த நிமிஷமே எல்லாமே போயிடும். அடுத்த நிமிஷமே இந்த குடும்பம் சுக்குநூறாக உடஞ்சி போயிடும். சந்தாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அவங்க இந்த குடும்பத்தை பிரிக்கணும்னு பார்க்க மாட்டாங்க. குடும்பத்தோடு சேர்ந்து சந்தோஷமாக தான் இந்த வீட்டுக்குள்ளே வாழ்வாங்க. உங்களை மாதிரியே அவங்களும். ஆனால் வானத்தியை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. அவள் சிலுன்னு எதுக்கு எடுத்தாலும் பேசுகிறவ. இந்த குடும்பம் எந்த கதியில் வேணாலே ஆகலாம். அவளால் வீட்டுக்குள்ளே பிரச்சனை வரும், அனந்தமிகளுக்குள்ள பிரச்சனை வரும். ஏன் தனி கொடுத்தனை கூட்டிகிட்டு போக கூட அவள் தயங்க மாட்டா. அதே நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா குடும்பத்தை அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டு எடுத்து சொல்லி புரிய வச்சு எல்லாருமா சேர்ந்து இந்த வீட்டுக்குள்ளே சந்தோஷமாக இருக்கலாம். நீங்கள் எடுக்கிற முடிவு தான் இந்த வீட்டில் எல்லாமே. தெரிஞ்சோ தெரியாமலையோ சோழன் உங்களுக்கு தாலி கட்டிட்டா நீங்கள் இந்த வீட்டுக்கு கல்யாணம் பண்ணிட்டு வந்துட்டீங்க. ஸோ இந்த வீட்டுக்கு நீங்கள் வந்து விலைக்கேற்றினதுக்கு அப்புறமா இந்த வீடே அவ்வளோ சொர்க்கமாக அரண்மனை மாதிரி மாறிட்டுருக்கு. தயவு செஞ்சு நான் சொல்கிறேன், நீங்கள் இங்கேருந்து போகவே கூடாது. உங்களுக்கு டிவோர்ஸும் வேண்டாம். சோழன் கூட நீங்கள் வாழுங்க. அவன் இப்போல்லாம் பண்ணுற தப்பு கண்டிப்பாக நீங்கள் கிடச்சி அப்படின்னா எல்லாத்தையும் மாத்திப்பா அப்படின்னு சொல்லவும் நிலா சோழனை பார்த்து முறைக்கிறாங்க. ஆஹா, பாண்டி நமக்காகலாம் பேசுறானே அப்படின்னு சொல்லிட்டு சோழன் மனசுக்குள்ள ஒரு பக்கம் நினைச்சிட்டு இருக்காங்க. சேரனும் பாண்டி இப்படி பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு அதிர்ச்சியில பார்த்துட்டு இருக்காங்க. என்ன சொல்கிறீங்க பாண்டி? நீங்கள் சொல்கிறதுக்கும் எனக்கும் இல்லை அப்படின்னு நிலா செட் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க, பேசவும் செய்கிறாங்க. இல்லைங்க, நீங்கள் எதுவுமே பேசாதீங்க. தயவு செஞ்சு வானதியும் இப்போது நானும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தான். இந்த வீட்டில் பொங்கல் வச்ச நேரம் எல்லாமே நல்லதாக நடந்துச்சு தான். நான் இல்லைன்னு சொல்லலை. அண்ணனுக்கு முதல்ல எல்லாமே சந்தோஷமாக விஷயமா நடக்கட்டும். அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய முடிவை மாற்றிக்கோங்க. நீங்களும் இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும். நான் சொன்னதெல்லாம் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு போகாதீங்க. நீங்கள் இல்லைன்னா இந்த கல்யாணமே நடக்காது. அப்படியே எனக்கும் அண்ணனுக்கும் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு செட் ஆகிற மாதிரி இந்த வீட்டுக்குள்ளே சோழன் கூட சேர்ந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் எல்லாமே செட் ஆகினதுக்கப்புறமா இந்த வீட்டை விட்டு நீங்கள் போகணும்னு மட்டும் நினச்சிட்டிங்களா, அவ்வளோதான். இந்த குடும்பம் உடஞ்சி போயிடும். நானுமே ரொம்ப உடஞ்சி போயிடுவேன். ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிலாவுடைய காலில் பாண்டிக்கு விழுந்து மன்னிப்பு கேட்குறாரு. அதாவது போகாதீங்க வீட்டை விட்டு அப்படின்னு கெஞ்சி கேட்டுக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிட்டு இருக்காங்க. இதை பார்த்து எல்லாருமே பயங்கர அதிர்ச்சியில் தான் ஆகுறாங்க. சேரன் சோழன் எல்லாரும், பாண்டி என்னடா பண்ணுற, அண்ணா என்ன பண்ணுற அப்படின்னு பல்லவன் கூட, பாண்டி என்ன பண்ணுறீங்க, முதல்ல எந்திரிங்க அப்படின்னு நடேசனுமே எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்காங்க. பாண்டி முதல்ல எந்திரிடா அப்படின்னு உடனே பாண்டி எந்திரிச்சிடுறாரு. எந்திரிச்சதுக்கப்புறமா என்ன பண்ணுறீங்க, நீங்கள் போய் ஏன் காலெல்லாம் விழுந்துக்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ நடேசன் இருந்துக்கிட்டு, அவன் கரெக்டாக தானம்மா பேசுகிறான், அவன் சொல்கிறது 100க்கு 100 உண்மைதான். நீ இந்த வீட்டை விட்டு போனேன்னு வச்சுக்கோ, அடுத்த நிமிஷம் இந்த வீடு பழையபடி மாறும். எங்கள் கையில் எதுவுமே இல்லைம்மா. நீ வந்ததுக்கப்புறமா தான் நாங்கள் எல்லாரும் அப்படியே தானே இருக்கோம். இதுக்கு முன்னாடியும் நாங்கள் அப்படியே தானே இருந்தோம். இந்த வீடு எப்படி இருந்துச்சு, நீ வந்ததுக்கு அப்புறமா தாம்மா இந்த வீட்டை மாற்றினேன். நீ போனேன்னு வச்சுக்கோ, திரும்பவும் இந்த வீடு பழைய மாதிரி மாறிடும். நீ சொல்லலாம், நான் இந்த வீட்டை விட்டு போனதுக்கு அப்புறமும் கூட இந்த வீட்டை நான் எப்படி பார்த்துட்டு இருந்தேனோ அதே மாதிரி நீங்க எல்லாரும் பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்துப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற எல்லா சந்தோஷமும் அப்பவே போயிடுமா. நீ போனா அது எல்லாத்தையும் கூடயே கூட்டிட்டு போயிடுவ. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்குள்ள சந்தோஷன்றது ஒண்ணு இருக்கவே இருக்காது, மகாலட்சுமின்னு ஒண்ணு இருக்கவே இருக்காது. அவன் கரெக்டா தானே சொல்றான். நான் கூட உன்னை கேட்டுக்கிறேன், இந்த வீட்டை விட்டு நீ போகாத, இங்கே இருமா. அவனுக்கு இருக்கு பையன் தான், அவனுக்காக வேண்டாம், எங்க எல்லாருக்காகவும் நீ இந்த வீட்டுக்குள்ள இருக்கலாம்ல கடைசி வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நடேசன் கேட்டுட்டு இருக்காரு. நிலாவுக்கு என்ன ஒரு முடிவு சொல்றதுன்னே தெரியல. இதுக்கு மேல நீங்க தான் முடிவு எடுக்கணும். நான் சொல்றது சொல்லிட்டேன். ஆனா இப்போதைக்கு எனக்கு கல்யாணம் வேண்டாண்ணா. முதல்ல நாம போய் சந்தா வீட்டுல பேசுற வழியை பார்க்கலாம். அதுக்கு ஒரு நல்ல நாளை பார்த்து அங்க போறதுக்கு ஏற்பாடு பண்ணுங்க, அவங்க வீட்டுல சொல்லுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி அங்கிருந்து ரூம்குள்ள போயிடுறாங்க. வானதி ஒரு பக்கம் உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. பாண்டிக்கு நமக்கு மேல கொஞ்சம் கூட லவ்வே இல்லையா, பாசமே இல்லையா, ஏன் இப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு அங்க ஃபீல் பண்ணி அழுதுட்டு இருக்காங்க. வானதி ஒரு பக்கம் அவங்க வீட்டில் எல்லாத்தையும் அவள் தான் முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு அவங்களுடைய வேலையை பார்த்துட்டு அவங்களுடைய அப்பா அம்மா உட்காந்து புலம்பிட்டு இருக்காங்க. இவன் இப்படி பண்ணுவான், நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்கலவன், நல்ல பையனா இருப்பான் அப்படின்னு நம்பி தான் அண்ணன் பேச்சை கேட்டுட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துடலாம், அவனும் பார்க்க நல்ல பையன் மாதிரி தான் இருக்கான்னு யோசிச்சோம். கொஞ்சம் ஏமாந்ததும் பார்த்தியா எப்படி சொல்லிட்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களோட வீட்லேயும் புலம்பிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. எல்லாமே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்னு இவங்க வீட்லேயுமே உட்காந்து அழுதுட்டு இருக்காங்க. நிலாமே ரொம்ப சேடாக உட்காந்துட்டு இருக்காங்க. எப்படியோ பாண்டி நமக்காக பேசியிருக்கான், இதுக்கப்புறமாச்சும் அவளோட மனசு மாறுதான்னு பார்ப்போம். நான் ஏதாச்சும் பண்ணாதான் அவளுக்கு தப்பாகவே தோணிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் எதுவுமே பேசாமல் போயிட்டு அமைதியாக உட்காந்துடுறாரு. இப்படி இவங்க உடஞ்சி போய் உட்காந்துட்டு இருக்கிற சமயத்தில் தான் அந்த சைடு அனுஷோட வீட்டிலேருந்து ஃபோன் வருது. அதுவும் ரொம்ப பதற்றமாக அவர் கால் பண்ணுறாரு. இங்கே சேரன் அட்டன் பண்ணி, ஹலோ சொல்லு அனுஷு அப்படின்னு. என்ன பையா எல்லாம் பொண்ணு பார்க்க போயிட்டு வந்துட்டிங்களா அப்படின்னு கேட்கவும், இல்லைடா அனுஷு போகலை,
நிச்சயம் நின்று போச்சு, பாண்டி இப்போதைக்கு கல்யாணம் வேண்டான்னு சொல்லி தள்ளி போட்டுட்டான் அப்படின்னு கேட்கவும், என்னாச்சு பையா ஏன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போது நடந்த விஷயத்த எல்லாத்தையும் சேருன்னு சொல்லிட்டு இருக்காரு. எனக்கு கல்யாணம் நடக்காமல் அவன் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான், இந்த மாதிரி ஒரு தம்பி கிடைக்க நான் கொடுத்து வச்சிருக்கணும் அனிஷா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், பையா இப்போ நானுமே உங்களுக்கு அந்த விஷயமா தான் ஃபோன் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னென்னச்சு ஏன் என்னாச்சு ஏதாச்சும் பிரச்சனையா அப்படின்னு. ஆமாம் பையா, சந்தாவுக்கு இவ்வளோ நாளாக அவங்க பொறுமையாக விட்டு வச்சதே பெரிய விஷயம். இப்போ எல்லாருமே சந்தாவை அவசரப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. வீட்டில இருந்து எல்லாரும் கம்பல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபோன் மேலே ஃபோனாக பண்ணி சந்தாவை இப்போ உடனே வர சொல்லிட்டு இருக்காங்க. அங்கே அவன் மாமன் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க. சந்தா நீங்கள் இல்லாத வாழ்க்கை வேண்டான்னு சொல்லிட்டு தப்பான முடிவு எடுக்க போயிட்டா பையா. ஜஸ்ட் மிஸ், நான் இருந்ததுனால அவளை காப்பாற்ற முடிஞ்சுது, இல்லைன்னா என்னோட நிலைமை என்ன ஆயிருக்குன்னு தெரியல. இன்னும் சந்தா என்ன சொல்கிறதுனே தெரியல பையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும், ஏன் அனிஷி இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்க, அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, சந்தா கிட்டே நீ முதல்ல ஃபோனை கூட அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டில் எல்லாருமே சேரன் பதற்றமாக பேசுகிறத பார்த்துட்டு என்னாச்சுன்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இல்லைப்பா, சந்தா வீட்டில் ஏதோ பிரச்சனையா, திரும்பவும் அவங்க மாமா பையனுக்கு சந்தாவை கல்யாணம் பண்ணி வைக்க அவசரப்படுத்தினாங்களா, அதனால சந்தா தப்பான முடிவு எடுக்க போயிடுச்சாப்பா அப்படின்னு சொல்லவும், அச்சுச்சோ அப்படின்னு வீட்டில் எல்லாருமே பதறி போயிட்டு இருக்காங்க. ஏன் நடேசன் கூட வெளியில் இந்த விஷயத்த கேட்டுட்டு பதறி போய் உள்ளே வராரு. என்னடா அந்த பொண்ணு தைரியமான பொண்ணுன்னு பார்த்தா இப்படி பண்ணிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு, அப்பா எதுவும் ஆகலப்பா, நீங்கள் எதுவும் இந்த மாதிரி தப்பாக பேசாதீங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேரன் சொல்கிறாரு. ஐயோ எப்படியோ எதுவும் ஆகலையா, சந்தோஷம் அப்படின்னு சேரன் நடேசன் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே சந்தா கிட்ட ஃபோனு கொடுத்த உடனே, ஏன்பா சந்தா இப்படி பண்ண, அதான் நான் இருக்கல, ஏன் நீ இப்படி பண்ண அப்படின்னு. இல்லை எங்கள் வீட்டில் கல்யாணம் பண்ணி வைக்க ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. கவலைப்படாதப்பா, உனக்கும் எனக்கு தான் கல்யாணம், அப்படியெல்லாம் உன்னை யாரும் கல்யாணம் பண்ணிட்டு போயிட முடியாது, நான் இருக்கல, நான் பார்த்துக்கிறேன், நீ அனிஷ்கிட்ட ஃபோன் கொடு, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு முடிவு எடுக்காது அப்படின்னு சொன்னதுக்கப்புறமா சந்தாவுமே சரி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை கொடுத்துட்றாங்க. அனுஷ் நீ எதுவும் பற்றி கவலைப்படாத, நான் இப்போவே சந்தாவை பார்க்குறேன், நீ சந்தா கூடவே இரு, எங்கேயும் போயிடாத, தைரியமாயிரு அப்படின்னு. பையா நான் ஒன்று சொல்லுன்னா நீங்கள் தப்பாக நினச்சிக்க கூடாது பையா அப்படின்னு. இப்போதான் உங்கள் தம்பி கல்யாணம் நின்று போச்சு இல்லை பையா, அவருமே சரியாக தான் முடிவெடுத்திருக்காரு. இங்கே சந்தாவுக்குமே ரொம்ப ரிஸ்கான நிலமையில இருக்கிறா, அவள் எந்த நேரம் என்ன பண்ணுவான்னு தெரியாது பையா, எனக்கு அவள் கூடவே இருக்க முடியாது, இருந்தாலும் ஒரு பேச்சுக்கு சொல்கிற பையா, அவளுக்கு ஏதாச்சும் ஒன்று ஆச்சுன்னா அவ்வளோதான் பையா. நான் இங்கே பாருங்கள் ப்ளீஸ் பையா, நான் சொல்கிறேன் ப்ளீஸ், முதல்ல அவளை கல்யாணம் பண்ணிக்கோங்க பையா, நீங்கள் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்கன்னா இனி எங்கள் வீட்டு சைடில் எந்த பிரச்சனையும் இருக்காது பையா, கல்யாணம் பண்ணிவிட்டு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுங்க பையா, அதுக்கப்புறம் என்ன பிரச்சனை வந்தாலும் பார்த்துக்கலாம், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அவனும் ஒதுங்கி போயிடுவான், எந்த பிரச்சனையும் நடக்காது, வீட்லேயும் ஃபோர்ஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன அனுஷா திடீர்னு இப்படி சொல்கிற, நான் நேரில் பேசுகிறேன், நீ முதல்ல ஃபோனை வை அனுஷா அப்படின்னு சொல்கிறாங்க. பையா எதுவாக இருந்தாலும் வீட்டில் கலந்து பேசி ஒரு நல்ல முடிவோடு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருமே கால் கட் பண்ணிடுறாங்க. என்னென்ன என்னாச்சு ஏதோ சொல்கிறீங்க, சந்தாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு எல்லாம் கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைப்பா, அதான் நான் சொன்னேனே, அவங்க வீட்டில் திரும்பவும் பொண்ணு கல்யாணம் பண்ணிக்க சொல்லி சந்தாவை ஃபோர்ஸ் பண்ணி ஃபோன் பண்ணிக்கிட்டே இருந்தாங்களா, அதனால சந்தா தப்பான முடிவு எடுக்க போயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அவங்க தான் உங்களை நேசிக்கிறாங்க இல்லைன்னா, நீங்கள் ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இப்போ பேசி பழக ஆரம்பிச்சிட்டிங்க, எப்படி ஒரு பிரச்சனை அப்படின்னா சுச்சுவேஷன்னா உங்ககிட்ட சொல்லணும், இல்லை நம்மக்கிட்ட சொல்லி ஏதாச்சும் அதை சரி பண்ண பார்க்கணும், அதுக்கு இல்லை ஏன் சந்தா எப்படி ஒரு முடிவு எடுக்க பார்க்குறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. தெரியலேப்பா, சந்தா கிட்ட நான் பேசியிருக்கேன், அனுஷுமே இந்த விஷயத்த இதுக்கு மேலே தள்ளி போட வேணாம், உங்கள் வீட்டில் பேசுங்க, நம்ம சீக்கிரமாக உங்களுக்கு நிச்சயம் பண்ணி கல்யாணம் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் அவங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியலப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் இதுக்கு மேலே யோசிக்கிறதுக்கு என்னதே இருக்குது, அவனும் கல்யாணம் வேண்டான்னு சொல்லிட்டு வந்துட்டான், அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ எல்லாமே நடந்துகிட்ருக்கு, நீங்கள் பேசாமல் சந்தா வீட்டில் பேசிட்டு நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கிற வழியை பாருங்கள், அவங்களோட அப்பா அம்மா ஒத்துக்க மாட்டேன்றாங்கன்றது தெரிஞ்சு போச்சு, அதான் அனுஷ் இருக்காருல்ல, சந்தாக்கிட்டையும் அனுஷ்கிட்டையும் பேசி முடிச்சுட்டு ஒரு நல்ல நாள் பார்த்து கோயிலில் நாமளே எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணிவிட்டு கல்யாணத்தை வச்சுக்கலான்னு, அதுக்கப்புறமா பெருசாக ரிசப்ஷன் மாதிரி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே சொல்கிறாங்க. ஆமாம் நான் எனக்கு என்னமோ இது சரின்னு தோணுது, இப்போதான் உருப்படியான ஒரு ஐடியாவும் சொல்லியிருக்காரு அப்படின்னு. இதுக்கு முன்னாடி நான் எதுவுமே சொன்னதில்லை பாரு அப்படின்னு சொல்லணும் ஒரு பக்கம். என்னென்ன போயிட்டு பேசாமல் முதல்ல சந்தா வீட்டில் பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. நடேசன் கூட நானும் வர இருங்கடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரில் போகிறாங்க. பாண்டி எங்கள் வீட்டிலே தான் இருக்காரு ரொம்ப சோகத்தோட. அதுக்கப்புறம்
எல்லாருமே கிளம்பி சந்தா வீட்டுக்கு போன உடனே அங்கே சந்தா உட்காந்துட்டு இருக்காங்க. அனுஷும் வெளியே அவருக்காக காவலுக்காகவே உட்காந்துட்டு இருக்காங்க. ஏன்பா சந்தா இப்படி பண்ண அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போன உடனே எல்லாருமே சந்தாவை கேட்குறாங்க. சந்தா உடனே சேரனை கட்டி பிடிச்சி அழுக தான் ஆரம்பிக்கிறாங்க. இதெல்லாத்தையும் பார்த்துட்டு ஒன்றும் இல்லைப்பா எதுவும் ஆகாது நான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அனுஷ்கிட்டே என்ன நிலவரன்றது கேட்டு எல்லாருமே தெரிஞ்சுக்கிறாங்க. டே இதுக்கப்புறம் இன்னும் எதுக்குடா வெயிட் பண்ணணும், வேற ஒருத்தர் கல்யாணம் பண்ணிக்க கூடாது உன்னை தவிர அப்படின்னு அந்த பொண்ணு சாகிற நிலைமைக்கு போயிடுச்சு. இதுக்கப்புறம் என்னடா இருக்கு, பேசாம நீ அந்த பொண்ணு கழுத்தில் தாலி கட்டுட்டா நடக்கிறத பார்க்கலாம் அப்படின்னு நடேசன் சொல்றாரு. நடேசனே நானே இந்த கல்யாணத்தை முன்னே நின்று நடத்தி வைக்கிறேன், எவன் வரானா பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் சொல்றாங்க. சரிப்பா சந்தா அதான் அப்பா சொல்லிட்டாருல்ல நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம், நீ அழுகாத, அப்படியெல்லாம் நீ யாருக்கும் போக மாட்டேன், யாரையும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் தான் இருக்கல அப்படின்னு சொல்லிட்டு சரி இனிமே வந்து ஆறுதல் சொல்லிட்டு இருக்காங்க சந்தாவுக்கு வந்து. ரொம்ப சந்தோஷம் பையா, நான் கூட பயந்துட்டே இருந்தேன் அப்படின்னு அனுஷ் சொல்லிக்கிட்டே இருக்காரு. எதுக்கு பையா, எதுக்குடா அனுஷ் பயப்படணும், அதான் நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சேரன்னு சொல்லிட்டு இருக்கவும், ஸோ இவங்களுக்கு வந்து முதல்ல கல்யாணத்தை முடிச்சிடலாம், அதுக்கப்புறம் எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம், பாண்டியும் அது தானே ஆசைப்பட்டான் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாருமே முடிவு பண்ணிடுறாங்க. ஸோ இதோட இந்த எபிசோட் வந்து முடிச்சிருக்காங்க. அடுத்தடுத்த எபிசோடில் என்ன நடக்க போகுது, சந்தா சேரனுடைய கல்யாணம் எப்படி நடக்க போகுது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.